வெங்காய கறி. இதுதான் மதுரை ஸ்பெஷல் வெங்காய கறி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கு. இன்றைக்கி வந்து வெங்காய கறி போட போகிறேன். வெங்காய கறி போடுறது மதுரை ஸ்டைலு. மதுரை ஸ்டைல் வெங்காய கறியா? இது எதுக்கு கறி தனியாக எடுத்து வச்சு உப்பு கண்டத்துக்கு நறுக்கித்தாரேன். இந்த கரண்டை கறியாக போட்டு வெங்காய கறி வைக்கிது ஊற கரண்டை கறி போட்டு வச்சா அந்த வெங்காய கறி அப்படியே தான் இருக்கும். விழுன்னு அடுப்பில் கடந்து வேகையிலேயே அள்ளி எடுத்து வச்சு. அந்த காலத்துல கறி கொஞ்சமாலாம் வாங்க மாட்டாங்க. எங்கள் வீட்லையெல்லாம் நிறைய எங்கள் அத்தா 2 கிலோ வாங்குவாங்க கறி. வாங்கி இந்த கறியை 1/2 கிலோ கறி 3/4 கிலோ கறியை வெங்காய கறி போட்டு எங்கள் அம்மா வெங்காய கறி போட்டு என்ன தரும்னு நினைக்கிற? மட்டை அரிசி கஞ்சி. கஞ்சியா? மட்டை அரிசி சோறாக்கி கஞ்சி இருக்குள்ள பானை. கரண்டை கறியா? இதுதான் இதே கரண்டை கறி. அந்த தொடக்கறி, இந்த எலும்பு, இந்த காலில் உள்ள பின்கால் கறி. எங்கள் வீட்டில் குருவக்களஞ்சி அரிசி தோட்டத்தில் விளையிறது. அந்த அரிசியில் சுடுகஞ்சி, இது சோறாக்கி கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். கஞ்சி, இந்த கஞ்சிக்கு இந்த வெங்காய கறியை போட்டு ஒரு நாளைக்கு பச்சை புளியை பிணைஞ்சு கருவாடை சுட்டு போட்டு பச்சை புளி பிணைவாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி போட்டு கருவாடை சுட்டு போட்டு கொஞ்சம் அப்படியே ஊற்றி பிணையிறது. கருவாடை போட்டு சொல்லையிலேயே எச்சி உருது போல. எச்சி உருது பார்த்தியா? அந்த மாதிரி பிணைஞ்சு கஞ்சி தருவாங்க ஒரு நாளைக்கு கறி. இந்த மாதிரி நிறைய கறி, இந்த பெருநா நேரம் அது இது இருந்துச்சுன்னா நிறைய வெங்காய கறியை போட்டு ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் வெங்காய கறி அள்ளி வச்சு கஞ்சியை விட்டாந்தா அந்த கஞ்சிக்கு அந்த வெங்காய கறிக்கு அப்படியே இருக்கும். அந்த காலத்தில் உள்ள டேஸ்ட்டே வேறு. கொண்டாம இந்த கறியை இப்போ வேக போட. இது வந்து உப்பு கண்டத்துக்கு பையன் நறுக்கிக்கணும். சின்ன சின்னதாக நறுக்கக்கூடாது. இதாக போயிடும். இதாக போகும், காஞ்சி பொடியாகிடும். இப்போ வந்து அது இது பண்ணியாச்சு. இப்போ இது வந்து உப்பு கண்டத்துக்கு போட்டு வச்சுட்டோம்னா அது வாட்டி காஞ்சிட்டு கிடக்கும். வாங்க மாப்பிள்ள. கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றலாம், நல்லா இருக்கு. நம்ம கடலெண்ணெய் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். 1/2 கிலோ கறி வெங்காய கறி போட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். இன்னும் 1 கிராம் வெங்காயம் இருக்குது, அது அப்புறமா போடணும். இப்போ கறிக்கு முதல்ல வந்து ஒரு 6-7 காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். பிஸ்மில்லா. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஏன்னா கறி நிறைய கொழுப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கசகசன்னு போயிடுமுக்கா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயமே குண்டு குண்டாக இருக்குது. சின்ன வெங்காயம் அரைக்கிருக்கு எடுத்து வைப்பா கறியோட கலக்கணுங்கிறதுக்காக. சின்ன வெங்காயமே நல்லா குண்டு குண்டாக இருக்குது. இந்த வெங்காய கறிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். பெரிய வெங்காயம் போட்டால் நான் இழுத்து கிடக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டு வெங்காய கறி வச்சேன். கறியை கொண்டாங்க. கூட கறி கூடவே இது எவ்வளோ கறி? இது 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். 1/2 கிலோக்கு மேலேயே இருக்கும். கூடவே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சு இந்த கறிக்கு இஞ்சி பேஸ்ட்டு போடுறதில்ல, போட மாட்டேன் இஞ்சி பேஸ்ட். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இந்த வாசத்துக்காக இந்த வெங்காயத்தை முதல்ல கொஞ்சம் போடுறோம்.
போட எவ்வளோ கறி போட்டால் எவ்வளோ ஆயிடுச்சு வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிறனால மஞ்சட்டினால தரத்தரன்னு அப்பிடுறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நல்லா வேகட்டும். கறி நல்லா இப்போ கொஞ்சோண்டு சீரகத்தூள் கொஞ்சமாக தானா? கொஞ்சம் போடுறேன், சும்மா ஒரு இதுக்கு. உப்பு கறியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போடணும். அவ்வளோதான், இதுக்கு மசாலா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சுற்று இது வேகவும் வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் போட்டு அனலில் போட்டுடணும். வெங்காயம் பெருசு ஊற்ற நறுக்கிருக்கு, தேங்காய் தூள் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கு. இது வந்து இதை போடணும். இது எங்கள் வீட்டில் முளைச்ச மிளகா பழுத்து இருந்துச்சு, அதனால் ஒன்று போட்டு இதை என்ன செய்கிறேன், அனலில் போட்டுருவோம். உப்பு போட்டிடலாமா? போட்டாச்சு. எப்போ போட்டியா? போட்டேன். அவ்வளோதான், வெங்காயக்கறி முடிஞ்சு. ஒரு அடுப்பு எரியணும். சரி, நடுவில் வைக்க புதினா ரைஸ் வச்சு சாப்பிட போகிறோம். சரி போதும். ஏம்மா இவ்வளோ வைக்கிற? சரி சாப்பிடுங்க. இவ்வளோ திம்மாங்க. இந்த புதினா சோத்துக்கு புதினா ரைஸ் வச்சு செஞ்சு இந்த வெங்காய கறி வச்சுருக்கோம். பிரமாதமாக இருக்கும். ரசம் வச்சா நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லா. பிரமாதமாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி புதினா ரைஸ் இன்றைக்கி செஞ்சு இந்த வெங்காய கறி வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். நீங்கள் ரசம் வச்சு சாம்பார் வச்சு இந்த வெங்காய கறி போட்டு சாப்பிட சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டைல் வெங்காய கறி பிரமாதமாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.